இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ராஜராஜ சோழன் வாழ்க்கையில் நடந்த ஒரு மர்ம சம்பவம். தஞ்சாவூரில் இருக்க பிரகதீஸ்வரர் கோயில் கட்டுமானத்தின் போது ஒரு இரவு நடந்த அதிசயத்தை பற்றி பலர் இன்னும் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த இரவு ராஜா பார்த்த அந்த மர்ம மனுஷன் யார்? வரலாறு கலந்த இந்த உண்மை சம்பவத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தஞ்சாவூரில் இருக்க அந்த பெரிய கோவிலை பார்த்த உடனே எல்லாரும் ஒரு விஷயம் நினைப்பாங்க, இதை கட்டின ராஜா எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்னு. ஆனால் அந்த ராஜாவுக்கு ஒரு ரகசியம் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்புவீங்களா? அந்த ரகசியம் ஒரு இரவு நடுவில் நடந்த ஒரு மர்ம சம்பவத்தில் ஆரம்பிச்சது. தஞ்சாவூர் கோயிலை பற்றி பல மர்மங்களும் பல வரலாற்று தேடல்களும் இருக்குன்னு பல கோணங்களில் அந்த கோயிலை பற்றி பல கதைகளும் உண்டு. ஆனால் அதில் ஒரு மர்மமான கதையாக இந்த பதிவோட பயணம் செய்யலாம். கிபி 1000 சோழ நாட்டோட தலைநகரம் தஞ்சாவூர். அந்த நாட்டை ஆட்சி செய்தவர் வீரமும் பக்தியும் கொண்ட மன்னன் தான் ராஜராஜன். அவரோட ஆட்சி காலம் சோழ நாட்டோட பொற்காலம். அந்த காலத்தில் அவர் மிகப்பெரிய கனவு கண்டார். அது என்னன்னா, உலகமே வியந்து பார்க்குற மாதிரி ஒரு சிவன் கோயில் கட்டணும். அந்த கனவு தான் இன்னைக்கு நாம் பார்க்குற பிரகதீஸ்வரர் ஆலயம். ஆனால் அந்த கோயிலை கட்டும்போது ஒரு அசாதாரணமான சம்பவம் நடந்துச்சு. ஒரு இரவு நேரத்தில் அந்த கோவிலில் வேலை பார்த்த சிற்பிகள் பயந்த அரண்மனைக்கு ஓடி வந்தாங்க. மன்னா, அந்த இடத்துல ஒரு விசித்திரம் நடக்குதுன்னு சொன்னாங்க. ராஜராஜன் கேட்டாரு, என்ன விசித்திரம்? நாங்கள் இரவில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு கோயில் உள்ள யாரோ நடந்து வர சத்தம் கேட்குது. ஆனால் அங்கே யாருமே இல்லை. மன்னன் அதை நம்பலை. ஆனால் அடுத்த நாள் மீண்டும் அதே சம்பவம் நடந்துச்சுன்னு சிற்பிகள் சொல்கிறாங்க. மன்னா, நாங்கள் வேலை செய்யும் இடத்துல யாரோ முன்னாடியே நாங்கள் செதுக்கிற கல்லை செதுக்கி வச்சிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட ராஜராஜன் ஒரு இரவு மறைஞ்சு போய் அதை பார்க்க நினச்சாரு. அந்த இரவு கோயில் கட்டும் இடத்துல முழு அமைதி. ஒரு நிலா ஒளி மட்டும் இருந்துச்சு. ராஜா ஒரு தூணின் பின்னாடி மறைஞ்சு நின்று அந்த கோயிலில் என்ன நடக்குதுன்னு பார்த்தாரு. அப்போ ஒரு நிழல் மெதுவாக நகர ஆரம்பிச்சுது. யாரோ ஒருத்தர் கல்லை செதுக்குற மாதிரி இருந்தது. ஆனால் அந்த மனுஷன் சாதாரண ஆள் மாதிரி தெரியல. ராஜா மெதுவாக பக்கத்தில் போனார். அந்த மனுஷன் திரும்பி பார்த்தாரு. அவர் கண்ணில் ஒரு விசித்திர ஒளி தெரிஞ்சுது. அவர் மெதுவாக சொன்னார், மன்னா, இந்த கோயில் ஒரு அசாதாரண கோயில். இது சிவனோட இடம். அதனால் இந்த வேலை முடிகிற வரை இந்த இடத்த நான் பாதுகாக்கணும். ராஜா அதிர்ச்சி அடைஞ்சாரு. அவன் யாருன்னு கேட்க முயற்சி செஞ்சாரு. ஆனால் ஒரு கணத்தில் அந்த மனுஷன் மறைஞ்சு போனார். அடுத்த நாள் காலையில் அந்த இடத்துல ராஜா பார்த்தாரு. அந்த இரவு முழுக்க செதுக்கிய கல் ஒரு அருமையான வடிவத்தில் இருந்துச்சு. அதை பார்த்த ராஜராஜன் ஒரு விஷயத்தை உணர்ந்தார். இந்த கோயில் கட்டும் பணி மனுஷங்களால் மட்டும் நடக்கலைன்னு. பல ஆண்டுக்கு பிறகு அந்த கோயில் முழுசாக முடிஞ்சுது. இன்னைக்கு வரைக்கும் அந்த கோயில் ஒரு அதிசயமாக இருக்குன்னு சிலர் சொல்கிறாங்க. அந்த இரவு ராஜா பார்த்த மனுஷன் யார்? சிலர் சித்தர்னு சொல்கிறாங்க, சிலர் சிவபெருமானோட தூதர்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை எதுன்னு யாருக்கும் தெரியல. அதனால தான் தஞ்சாவூரில் இருக்கிற அந்த கோயில் ஒரு வரலாறு மட்டும் இல்லை, அது ஒரு மர்மமும் கூட அப்படின்னு இன்றைக்கும் சொல்கிறாங்க. அந்த இரவு ராஜா பார்த்த அந்த மர்ம மனுஷன் சித்தரா, சிவபெருமானோட தூதரா அப்படின்ற ஆராய்ச்சிகளை அப்பாற்பட்டு அந்த கோயில் இன்றைக்கும் ஒரு பெரிய வரலாற்று சான்றா திகழுது. அந்த கோயிலோட அற்புதம், அந்த கோயிலோட கட்டுமான பணி, அங்கே செதுக்கி இருக்க பல விஷயங்கள், அது இன்றைக்கும் ஒரு வரலாற்று சான்று தான். தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் ஆலயம் அது ஒரு புராணம் இல்லை, அது ஒரு வரலாறு. அது ஒரு அருமையான சிற்பக்கலை.